வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிசி. நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 1000 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். 2021 கேட்கப்பட்ட வினாக்கள், ஆபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் வினாத்தாள் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை மாவட்டங்கள் இருக்கிறது? ஆன்சர் 37. தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை மாவட்டங்கள் இருக்குதுன்னா 37. இந்த 2021 கேட்ட கொஸ்டினால 37. தற்போது எத்தனை மாவட்டங்கள் இருக்குதுன்னா 38 உள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யாருன்னா சஞ்சய் பானர்ஜி. 2021 கொஸ்டினால அப்படி கேட்டிருக்காங்க. 2024 யார் ஆன்சர்னா, தற்போது 2024 சென்னை உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி யாருன்னா சஞ்சய் வி கங்காபூர்வாலா. சஞ்சய் வி கங்காபூர்வாலா. 63 நீதிபதிகள் இருக்கிறாங்களாம். இந்தியாவின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னா தற்போது 2024 படி சரத் அரவிந்த் போப்டே இந்தியாவோட தலைமை நீதிபதினு சொல்கிறாங்க. இந்தியாவின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சரத் அரவிந்த் போப்டே. எத்தனை மாதங்களில் 28 நாட்கள் இருக்குதுன்னா 12 மாதங்கள்லையுமே 28 நாட்கள் இருக்குது. 12 நம்ம ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்கள் இருக்குது. அந்த 12 மாதங்களிலுமே 28 நாட்கள் இருக்கிறது. மனிதன் வாழ தேவையான வாயு எதுனா ஆக்சிஜன். மனிதன் வாழ தேவையான வாயு எதுனா ஆக்சிஜன். உலகின் மிகப்பெரிய பீடபூமி எதுனா திபெத்திய பீடபூமி. உலகின் மிகப்பெரிய பீடபூமி எதுனா திபெத்திய பீடபூமி. மேக்ஸ் எல்லாம் பார்க்கல. ஈபிள் டவர் எந்த நாட்டில் இருக்குதுன்னா பிரான்ஸ் நாட்டில் இருக்குது. ஈபிள் டவர் எந்த நாட்டில் இருக்குதுன்னா பிரான்ஸ். இந்திய குடியரசுத் தலைவரோட பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்னா 5 ஆண்டுகள். இந்திய குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்னா 5. இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் எதுனா பஞ்சாப். இது 10th ஜாகிரபியில் உள்ளது. இது எல்லாமே கேட்டிருக்காங்க. இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் என அழைக்கப்படுவதுன்னா பஞ்சாப். தமிழகத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது எதுனா தூத்துக்குடி. தமிழகத்தில் நுழைஞ்சவுடனே தூணு துப்பணும். தென்னிந்தியாவோட நுழைவாயில் எதுனா அது சென்னை. தமிழகத்தின் நுழைவாயில் எதுனா தூத்துக்குடி. தென்னிந்தியாவின் நுழைவாயில் எதுனா சென்னை. தமிழகத்தில் நுழைஞ்சோடனே தூணு துப்புனா தான் தூத்துக்குடி. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எதுனா கோயம்புத்தூர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவதுன்னா கோயம்புத்தூர். எல்லாமே 10th ஜாகிரபி புக்கில் இருக்குது. குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் ஊர் எதுனா சிவகாசி. குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் ஊர் எதுனா சிவகாசி. இது நியூ புக்லேயே இருக்குது, தமிழ் நியூ புக்கில். இந்தியா எப்போது குடியரசு நாடானதுன்னா 1950. 6th to 10th வரை உள்ள ஜிகே லெசன் படித்தா கூட ஜிகே நல்லா அடிக்கலாம். தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் இடையே எந்த நதி சம்பந்தமான பிரச்சனையாக இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா காவிரி. கர்நாடகத்தில் இருக்கிறது தான் காவிரி. மற்ற தாமிரபரணி பலனா அதெல்லாம் வேறு சைடு இருக்குது. தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் இடையே எந்த நதி சம்பந்தமாக பிரச்சனை இருக்குதுன்னா காவிரி பிரச்சனை. கர்நாடகா காவிரி. ஈரப்பதத்தை அதிக நாட்கள் தேக்கி வைக்கும் மண் எதுனா கரிசல் மண். ஈரப்பதத்தை அதிக நாட்கள் தேக்கி வைக்கும் மண் எதுனா கரிசல் மண்ணுன்னு சொல்லுவாங்க. ரெகூர் மண்ணுன்னு சொல்லுவாங்க. ஈரப்பதத்தை அதிக நாட்கள் தேக்கி வைக்கும் மண் எதுனா கரிசல் மண். உலகின் மிகப்பெரிய கண்டம் எதுனா ஆசியா. உலகின் மிகப்பெரிய கண்டம் எதுனா ஆசியா. மின் விளக்கை கண்டுபிடித்தவர் யாருன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். மின் விளக்கை கண்டுபிடித்தவர் யாருன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். நரிமணத்தின் புகழுக்கு காரணம் பெட்ரோலியம்னு சொல்கிறாங்க. நரிமணத்தின் புகழுக்கு காரணம் பெட்ரோலியம். மணிமுத்தாறு அணைக்கட்டு எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னா தாமிரபரணி. மேக்ஸிமம் நீங்கள் 10th ஃபுல் யூனிட்டே கவர் பண்ணிட்டீங்கன்னா 10th வரக்கூடிய கொஸ்டினை கரெக்டாக அடிக்கலாம். மணிமுத்தாறு அணைக்கட்டு எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னா தாமிரபரணி. அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளதுன்னா 2வது இடத்தில் உள்ளது. சீனா முதலிடத்தில் உள்ளது. அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளதுன்னா 2வது இடத்தில் உள்ளது. நம் தேசிய கொடியில் உள்ள சக்கரத்தில் எத்தனை கோடுகள் இருக்குன்னா 24 ஆரங்கள் இருக்குது. நம் தேசிய கொடியில் உள்ள சக்கரத்தில் எத்தனை கோடுகள் இருக்குதுன்னா 24. நமது தேசிய பாடலை எழுதியவர் யாருன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. 6th to 10th உள்ள சயின்ஸை தவிர்த்து மற்ற இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ்லாம் நீங்கள் படித்தா கூட ஓரளவு மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நமது தேசிய பாடல் எழுதியவர் யாருன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. தேசிய சின்னங்கிற தலைப்பில் தேசிய சின்னங்கள் 6th பாலிட்டிலே இருக்குது. தமிழகத்தின் நெற்களஞ்சியம் எதுனா தஞ்சாவூர். இதெல்லாம் 10th ஜாகிரபி.
தமிழகத்தின் நெற்களஞ்சியம் எதுனா தஞ்சாவூர். பொறுத்துக. தொலைபேசியை கண்டுபிடிச்சவங்க யாருன்னா கிரகாம்பெல். தொலைபேசியை கண்டுபிடிச்சவங்க யாருன்னா கிரகாம்பெல். ரேடியோவை கண்டுபிடிச்சவங்க மார்க்கோனி. விமானத்தை கண்டுபிடிச்சவங்க யாருன்னா ரைட் சகோதரர்கள். தொலைக்காட்சியை கண்டுபிடிச்சவங்க யாருன்னா பெயிட். இது மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கு. தொலைக்காட்சி கண்டுபிடித்தவங்க யாருன்னா பெயிட். கீழ்கண்ட சூழலில் எந்த கூற்று மிகச் சரியானது? உன் நண்பர் பிறர் பையிலிருந்து ஏதோ ஒரு பொருளை எடுப்பதை பார்த்து விட்டாய். ஆன்சர் நண்பர் ஏன் அப்பொருள் எடுத்தார் என்பது பற்றியும் பிறர் பொருளை எடுப்பது தவறு என்பது குறித்து நண்பரிடம் பேசுவேன்னு சொல்றாங்க. ரவி என்ற சிறுவன் தன் வீட்டில் உள்ள மாதுளை மரத்தில் உள்ள பெரும்பாலான பூக்களை பறித்து விட்டான். அதனால் மாதுளை பழங்கள் குறையும். இலைகள் உதிரிமா அல்லது அந்த மரம் வளர்வது குறையுமா இல்லை மேற்கொண்ட மாதுளை பழங்கள் தான் குறையும். ஆன்சர் முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எதுனா மலேசியா. முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எதுனா மலேசியா. மணிமேகலை உணர்த்தும் சமயம் எதுனா பௌத்த சமயம். மணிமேகலைங்கிறது காப்பியம் பௌத்த சமயம் சார்ந்தது. ஏற்ற தாழ்வற்ற சமுதாயம் அல்லது சமூகம் அமைய வேண்டும். மயிலுக்கு போர்வை தந்த மன்னன் யாருன்னா பேகன். இந்தியா என்ற இதழை தொடங்கியவர் யாருன்னா பாரதியார். பாரதிதாசனுக்கு அவர் பெற்றோர் இட்ட பேர் என்னன்னா பாரதிதாசனுக்கு அவருடைய பெற்றோர் இட்ட பேர் கனக சுப்பரத்தினம். தமிழ்தாய் வாழ்த்தை எழுதியவர் யாருன்னா சுந்தரம் பிள்ளை. தமிழ்தாய் வாழ்த்தை எழுதியவர் சுந்தரம் பிள்ளை. கட்டவிழ்த்து பிரித்தெழுதுனா கட்டு கூட்டல் அவிழ்த்து. கட்டவிழ்த்தா கட்டு கூட்டல் அவிழ்த்து. குதிரை வளர்க்கும் இடத்தை குதிரை கொட்டில்னு சொல்லுவாங்க. குதிரை வளர்க்கக்கூடிய இடத்தை குதிரை கொட்டில்னு சொல்லுவாங்க. ஆந்தை அலரும், அதான் மரபு. ஆந்தை அலரும், குயில் கூவும், பசு கதரும், ஆடு கத்தும், நரி உலையிடும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்றாங்க. வாழை, இதெல்லாம் மரபு சொற்கள். வாழை தோட்டம் தான் சரியானது. நெல் வயல் சரியானது. சோள கொல்லை, கொய்யா தோப்பு. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானதுன்னா திராட்சை கொத்து கொத்தாய் காய்த்து தொங்கிக் கொண்டிருந்தன. சரி, அது மரபுல தான் கேட்டாங்க. சரி. அமுதா பூந்தோட்டம் பூக்களை பறித்தல், அது தவறு. மக்கள் மந்தை மந்தையாக, அதாவது மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்றாலும் வரும், மந்தை மந்தையாக சென்றாலும் 1 3 சரியானது. நெல் கூட்டல் கதிர் நெற்கதிர்னு வரணும். முதுமை கூட்டல் உரை மூதுரை. முதுமை கூட்டல் உரைய மூதுரைன்னு பிரிச்சிருக்காங்க. இந்தியாவோட தேசிய மரம் எதுனா ஆலமரம். இந்தியாவின் தேசிய மரம் எதுனா ஆலமரம். உலக பொதுமறை திருக்குறள். உலக பொதுமறை எதுனா திருக்குறள். தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள மாநிலங்கள், அதாவது இந்த கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. இது 2022 இதே கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டாங்க. அது பரப்பளவில் வரிசைப்படுத்திட சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. தமிழ்நாட்டில் தற்போது அகழ்வாராய்ச்சி நடக்கும் இடம் எதுனா கீழடி. தமிழ்நாட்டில் தற்போது அகழ்வாராய்ச்சி நடக்கும் இடம் எதுனா கீழடி. தமிழ்நாட்டின் மலைகளின் இளவரசி எதுனா ஊட்டி. தமிழ்நாட்டோட மலைகளின் இளவரசி எதுனா ஊட்டி. நன்றி, வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிசி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.